அத்தியாயம் 11. 3 பேரும் நிலவறைக்குள் நுழைந்து விட்டார்கள். புனித ஆணை ரேடன் கண்டத்தில் மிகவும் மதிப்புமிக்க ஆணையாக மட்டுமல்லாமல் அது பெரும் அதிகாரத்தையும் கொண்டிருந்தது. இதன் மூலம் அவர்கள் பலரிடமிருந்து ஆதரவை பெற்றனர், மேலும் தங்கள் செல்வாக்கை பரவலாக விரிவுபடுத்துவதற்கான வழிகளையும் பெற்றனர். இருப்பினும் சமீபத்தில் நடந்த தொடர்ச்சியான துரதிருஷ்டவசமான நிகழ்வுகள் ஒரு சில நபரின் மனதில் பயத்தை ஏற்படுத்தினர். தற்போது அவர்களின் பிரதான கட்டிடத்தின் மேல் உள்ள தளத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சரி, இன்னும் உங்களால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லையா? ஆமாம், அது சரிதான் கிராண்ட் பிஷப். ஒரு பாதிரியார் பதட்டமான முகபாவத்துடன் பேசினார். ஒரு பயிற்சி பாதிரியார் காணாமல் போனால் அந்த ஆணை பொதுவாக அவ்வளவாக கவலைப்படாது. இருப்பினும் காணாமல் போன இந்த நபர் சாதாரண பயிற்சி பாதிரியார் அல்ல, அது ஒரு துறவிக்கு சமமான அதிகாரத்தை கொண்டிருந்த யுவராஜன். நான் அவரை சிறிது நாட்களுக்கு அமைதியாக இருக்கச் சொன்னேன், ஆனால் இறுதியில் அவர் பொறுப்பற்ற ஒன்றை செய்துவிட்டார். கிராண்ட் பிஷப் தனது விரக்தியை வெளிப்படுத்தி தனது மேசையை கோபத்தில் அறைந்தார். அவர்கள் யுவராஜனை அமைதியாக இருக்கும்படி அறிவுறுத்தினர், ஆனால் அவர் கருட ராஜ்யத்திற்கு சென்றுவிட்டார். பின்னர் அவருடனான தொடர்பு திடீரென்று துண்டிக்கப்பட்டன. பிரச்சனை என்னவென்றால், கருட ராஜ்யம் அரக்கர்களின் சாம்ராஜ்யத்திற்கு அருகில் இருந்தது. பயிற்சி பாதிரியார் யுவராஜன் எடுத்துச் சென்ற நினைவு சின்னம் செயல்படத் தொடங்கியதை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். சரியான இடத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தோம், ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அந்த நினைவு சின்னம் செயல்படுத்தப்பட்டது, ஆனால் அது செயல்படுத்தப்பட்ட இடத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதன் அர்த்தம் ஒன்றுதான், யுவராஜன் கொல்லப்பட்டு விட்டான் என்றுதான் அர்த்தம். மேலும் அந்த நினைவு சின்னத்தால் 5 நட்சத்திர அளவிலான அசுரனை எளிதில் தோற்கடிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஆனால் அத்தகைய சக்தி இருந்த போதிலும் யுவராஜன் கொல்லப்பட்டிருக்கிறார். இது தெய்வீக சக்தியால் தொடப்படாத ஒரு இடம் போல் தெரிகிறது. நினைவு சின்னத்தை பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்க அளவு தெய்வீக சக்தியை உருவாக்கியிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த நினைவு சின்னம் செயல்படுத்தப்பட்ட இடத்தையாவது கண்டுபிடிக்க முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது அப்படியில்லை. கிராண்ட் பிஷப் விரைவில் ஒரு உணர்வை பெற்றார். யுவராஜன் இறந்துவிட்டார். அவர் மலைத்தொடரை கடந்து பேய் மண்டலத்திற்குள் நுழைந்திருக்கலாம். அவர் இறந்ததற்கான சரியான சூழ்நிலைகளை அவர்களால் அறிய முடியவில்லை, ஆனால் ஒரே ஒரு ஹோலி நைட்டுடன் பேய் சாம்ராஜ்யத்திற்கு செல்வது ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை. இதை கேட்டு அனைவரும் பெருமூச்சு விட்டனர். இறுதியில் அது ஏற்கனவே இது நடந்து சில நாட்களாகிவிட்டது. இந்த பிரச்சனையை பற்றி தொடர்ந்து சிந்திப்பது யுவராஜனை மீண்டும் கொண்டு வராது. ஆணையின் பார்வையில் இது ஒரு வேதனையான நிகழ்வாகும், ஆனால் அதை ஒரு புதிய வாய்ப்பாக மாற்ற வேண்டியிருந்தது. அப்படியானால் கிராண்ட் பிஷப், நான் ஏற்கனவே அவரது புனிதரிடம் இதை பற்றி பேசியிருக்கிறேன். அந்த குரலின் உரிமையாளரான புனித சபையின் புனித ஹெலிசாவிடம் கிராண்ட் பிஷப் திரும்பினார். ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு துறவி மீண்டும் தோன்றுவது சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைந்தது. கருட ராஜ்யத்தைச் சேர்ந்த ஒரு பாதிரியார் காணாமல் போய்விட்டார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். ஒரு விசாரணை அதிகாரியை அனுப்புமாறு நாங்கள் கோரியுள்ளோம். கிராண்ட் பிஷப் தனது பேத்தியின் விருந்தில் கலந்து கொள்வது போல் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். புனித பெண்மணி, இந்த விஷயத்தில் நீங்கள் அக்கறை கொண்டிருப்பது உண்மையிலேயே சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. கருட ராஜ்யம் புவியியல் ரீதியாக புனிதர்களிடமிருந்து தொலைவில் இருந்தது, மேலும் அங்கு அவர்களின் செல்வாக்கு அங்கு குறைவாகவே இருந்தது. கருட ராஜ்யத்தின் அதிகாரம் முக்கியமாக அரச குடும்பத்தினரிடமும் பிரபுக்களிடமும் இருந்தது. இந்த செல்வாக்கு மிக்க நபர்களை இந்த ஒழுங்கை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் வற்புறுத்தினால் கருட ராஜ்யத்தை அவர்கள் தங்கள் கோட்டையாக மாற்ற முடியும். இருப்பினும் அவர்களுக்கு இதுவரை பொருத்தமான வாய்ப்பு கிடைக்கவில்லை. யுவராஜன் காணாமல் போனதாலும் அதைத் தொடர்ந்து ஒரு விசாரணை அதிகாரியை கோரியதாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. கிராண்ட் பிஷப்பால் தனது திருப்தியை மறைக்க முடியவில்லை.
ஒரு பாதிரியார் காணாமல் போன சூழ்நிலையில் உதவியை மறுப்பது சந்தேகத்திற்குரியதாக இருக்கும் என்பதால் விசாரணை அதிகாரிக்கான கோரிக்கையை வருட கிங்டம் நிராகரிக்க முடியவில்லை. இருப்பினும் ஒரு விசாரணையாளரை ஏற்றுக்கொள்வது புனித ஆணையம் ராஜ்யத்தில் அதன் செல்வாக்கை விரிவுபடுத்த அனுமதிப்பது போல் தோன்றும். அவர்களால் கோரிக்கையை நிராகரிக்க முடியாது, அதை அவர்களால் எளிதில் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த சூழ்நிலை எங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகும். கிராண்ட் பிஷப் ஒரு மோசமான முறையில் சிரித்துக்கொண்டே எதையோ யோசிக்கத் தொடங்கினார். ஆனால் சீல் கல்லின் நிலைமை எப்படி இருக்கிறது? கிராண்ட் பிஷப்பின் குரல் குளிர்ந்தது. புனித அமைப்பின் நிலத்தடி இடம் உடைக்கப்பட்டது. இது ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் சீல் வைக்கப்பட்ட அரக்கன் தப்பிக்க முடிந்தபோது நிலைமை இன்னும் மோசமாகியது. பல பாதிரியார்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சித்து வருகின்றனர். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை. ஆணையின் நிலத்தடி இடத்தில் ஒருவர் சாதாரணமாக ஊடுருவக்கூடிய பகுதி அல்ல. அது மாயாஜால குறுக்கீடுகளுக்கு ஆளாகாமல் இருந்தது. மேலும் சுழற்சி முறையில் புலனாய்வு அதிகாரிகளால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. அத்தகைய ஊடுருவல் கவனிக்கப்படாமல் போவது ஒரு குறிப்பிடத்தக்க அவமானமாக இருந்தது. அப்போது பணியில் இருந்த விசாரணை அதிகாரிகளிடம் கூட நாங்கள் விசாரித்தோம். ஆனால் அது எந்த பலனையும் அளிக்கவில்லை. நிலைமை மிகவும் மோசமா மாறியது. கடைசி வரை யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. கிராண்ட் பிஷப்புக்கு இந்த பிரச்சனையால் தலைவலி ஏற்பட்டது. அடுத்து என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. யுவராஜன் சம்பவம் கருட ராஜ்யத்தை விசாரிப்பதற்கான ஒரு நியாயமான காரணத்தை வழங்கியது. ஆனால் இந்த நிலைமை வேறுபட்டது. பெரிய பிஷப் யோசித்துக் கொண்டிருந்த போது புனித ஹெலிசா சற்றென்று தன் கையை உயர்த்தினார். கிராண்ட் பிஷப்: ஆமாம் புனிதரே. என்ன விஷயம்? இந்த முறை சில சீலிடமிருந்து தப்பிய உயிரினம் 3- நட்சத்திர சக்குபஸ் என்று அழைக்கப்படுகிறது. அது உண்மையில் அவ்வளவு ஆபத்தானது போல் தெரியவில்லை. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டுமா? நாம் அதை புறக்கணிக்கலாம் என்று தோன்றுகிறது. சாதாரண மக்களுக்கு 3- நட்சத்திர சக்குபஸ் எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவர்களை ஆணையின் உறுப்பினர்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. கிராண்ட் பிஷப் அவளுடைய குழப்பத்தை புரிந்து கொண்டார். ஹே, நீங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு புனித ஆணையம். இந்த தடவை தப்பிச்ச போன அரக்கன் சாதாரண சக்குபஸ் இல்ல, அதுதான் பிரச்சனையே. நீங்கள் ஏரிஸ் பற்றி எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று தொடர்வதற்கு முன் கிராண்ட் பிஷப் இருமினார். ஏரிஸ்? நான் அந்த பெயரை இதற்கு முன்பு கேள்விப்பட்டதே இல்லை. அந்த பழக்கமில்லாத வார்த்தையால் ஹெலிசா ஆச்சரியப்பட்டாள். ஆம், ஆரம்பத்தில் தேவி ரேடான் கண்டத்தை படைத்தாள். இது கண்டத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த கதை. கிராண்ட் பிஷப் இதை இப்போது ஏன் குறிப்பிட்டார்? ஆனால் ஆரம்பத்தில் தேவியுடன் இன்னொரு உயிரினம் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? என்ன? ஹெலிசா அதிர்ச்சியடைந்தாள். கிராண்ட் பிஷப்பின் வார்த்தைகள் மதங்களுக்கு எதிரான கொள்கை அல்லது அது போன்ற ஏதோ ஒரு தொனியை கொண்டிருந்தன. இருப்பினும் கூட்ட அறையில் இருந்தவர்கள் ஏற்கனவே அறிந்திருப்பது போல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த உயிரினம் டிமானிக் சக்தியை கொண்டிருந்தது. எனவே கண்டத்தை பாதுகாக்க அந்த உயிரினத்தை தேவி அழைக்க வேண்டியிருந்தது. அதனால் ஒரு பிரச்சனை எழுந்தது. அதன் இரத்த வம்சாவளியைக் கொண்ட உயிரினங்கள் வெளிவரத் தொடங்கின. அந்த உயிரினத்தின் இரத்தத்தை சுமப்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் உண்டு. அந்த பெயர் ஏரிஸ். இருப்பினும் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஏரிஸ் என்ற பெயர் இறுதியில் ஒரு மிருகம் மட்டுமே. அந்த பெயரை கொண்டவர்கள் ஆணையின் கைகளால் தங்கள் முடிவை சந்திக்க வேண்டியிருந்தது. கிராண்ட் பிஷப் முகத்தில் புன்னகையுடன் இதைச் சொன்னார். இப்போதைக்கு இவ்வளவு மட்டும் தெரிந்து கொண்டால் போதும். அவர் விரைவாக பேச்சை மாற்றினான். ஆனால் ஹெலிசா ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தாள். அந்த முட்டாள் போனதுல இருந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அவள் குறிப்பிட்ட நபர் சரித்திரன். ஹெலிசா தனது சக்தியை பயன்படுத்தி அவனை பூமிக்கு திருப்பி அனுப்பினாள். முதலில்
இந்த யோசனையை ஆணை எதிர்த்தது. ஆனால் சரித்திரம் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்தபோது அவர்கள் இறுதியில் அதை ஒப்புக்கொண்டனர். இரண்டாவது ஜடாயு வாழ இதை உருவாக்க முடியுமா? சரித்திரன் வருவதற்கு முன்பு மற்றொரு நபர் ஆணைக்கு வந்திருந்தார். அவர் பெயர் ஜடாயு. ஏனென்றால் ஜடாயு விடாமுயற்சியுடன் இருந்தார். மேலும் அவர் அந்த வரிசையில் ஒரு புனித நைட் பதவியை பெற்றார். சரித்திரனுக்கு இதேதான் நடக்கும் என்று ஹெலிசா நினைத்தாள். ஆனால் அவன் முற்றிலும் திறமையற்றவன் என்பதை நிரூபித்தான். அவள் தலையை ஆட்டினாள். மீண்டும் சந்திப்பில் கவனம் செலுத்தினாள். சரித்திரன் வருகையை பற்றி கூட யோசிக்காமல் சமாளிக்க ஏற்கனவே ஏராளமான பிரச்சனைகள் இருந்தன. ஏனென்றால் துறவியாக இருப்பது சிறிய விஷயமல்ல. மறுபுறம் கேமில் பணம் செலுத்தப்பட்டது. 5000 ரத்தினங்கள் அஞ்சல் மூலம் டெலிவரி செய்யப்படும். நான் கடையிலிருந்து 10,000 ரத்தினங்களை வாங்கினேன். இதற்கு கணிசமான தொகை செலவானது. ஆனால் எனக்கு அது கவலையளிக்கவில்லை. நிலவரை மிகவும் சவாலானது என்று நான் நினைத்தேன். ஆனால் அது வெண்கல தரமாக மதிப்பிடப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தேன். 6 நட்சத்திர அசுரனை மட்டும் வைத்துக்கொண்டு என்னால் சமாளிக்க முடியவில்லையா? மன அழுத்தத்தை குறைக்க இந்த விளையாட்டை விளையாடுவது ஒரு மன அழுத்த அனுபவமாக மாறிக்கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் மன அமைதியை பேணுவது என்றால் இவ்வளவு செலவு செய்ய நான் தயாராக இருந்தேன். என்னுடைய அஞ்சல் பெட்டியில் மொத்தம் 14,300 ரத்தினங்கள் கிடைத்தன. நிறைய மிருகங்களின் ஓவியங்கள் இருப்பது போல் தோன்றினாலும் எனக்கு உயிரினத்தை உருவத்தை வரைய 2 வாய்ப்புகள் மட்டுமே கிடைத்தன. என் ரத்தினங்களை வைத்து நான் செய்த முதல் விஷயம் உயிரினத்தின் உருவங்களை வரையாமல் இருப்பதுதான். கேமிலிருந்து அறிவிப்பு வரத் தொடங்கியது. அவசர பணி, பெயர் மாற்ற டிக்கெட்டை வாங்கி அதை பயன்படுத்தவும். வெகுமதி 1000 ரத்தினங்கள். ஒரு அவசர பணி திடீரென்று தோன்றியது. ஓ, நான் இதை இதற்கு முன்பு பார்த்ததில்லை. இது வெறும் விளையாட்டுன்னு நினைச்சேன். அங்க இருக்கிற பொருட்களை அப்படியே விட்டுட்டு போகலாம்னு. ஆனா இப்போ ஒரு அவசர வேலை வந்திருக்கு. கேள்விக்குரிய பொருளை கண்டுபிடிக்க நான் உடனே கடைக்கு போனேன். அதுக்கு 500 ரத்தினங்கள் செலவானது. ஆனா நான் அதை வாங்கி பயன்படுத்தினால் எனக்கு 1000 ரத்தினங்கள் பரிசாக கிடைக்கும். கடைசியில எனக்கு 500 ரத்தினங்கள் கிடைச்சுடும். நான் இதை உடனே செய்ய வேண்டும். இது ஒரு எளிய பணி. இவ்வளவு தாராளமான வெகுமதியுடன் அது எனக்கு ஒரு நல்ல ஒப்பந்தமாக இருந்தது. உடனே நான் பெயர் மாற்ற டிக்கெட்டை வாங்கினேன். 500 ரத்தினங்களை உட்கொண்டேன். ஆச்சரியப்படும் விதமாக இந்த பொருள் ஒரு அசுரனின் பெயரை மாற்ற எனக்கு அனுமதித்தது. ஆனால் நான் அதை யாருக்கு பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். வேறு வழியில்லாமல் நான் சீரற்ற முறையில் அசுரர்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்தேன். ஸ்கெல்டன் சோல்ஜர் முதல் நட்சத்திரம் என்பதற்கு பெயர் இல்லாததால் அதை பயன்படுத்த முடியாது. தயவு செய்து ஒரு பெயருடன் ஒரு அசுரனை குறிப்பிடவும். பெயர் மாற்ற டிக்கெட்டை பயன்படுத்த எனக்கு ஒரு பெயருடன் ஒரு அசுரன் தேவைப்பட்டது. நீதான். அது என் வேலைக்காரன் எடிசா. அவளது முழு பெயர் எடிசா ஏரிஸ் என்ற பெயருடன் 6 நட்சத்திர சக்குபஸ் இருந்தால். இனிமேல் உன் பெயர் எடிசா என்று கூறினேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அவளை எடிசா என்றுதான் கூப்பிட்டு வந்தேன். அதனால் அவளுடைய பெயரிலிருந்து ஏரிஸ் என்பதை நீக்குவது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. பெயர் மாற்ற டிக்கெட்டை பயன்படுத்தினேன். எடிசா ஏரிசை என்ற பெயர் எடிசா என்று மாற்றப்பட்டுள்ளது. அவசர பணியை முடித்துவிட்டேன். வெகுமதி 1000 ரத்தினங்கள். மிகவும் அருமை. இப்போது என்னிடம் 14,800 ரத்தினங்கள் இருந்தன. நான் இப்போது அரக்கர்களின் உருவத்தை வரைய முயற்சிக்கலாமா? சில அரக்கர்களை தீவிரமாக வரைய வேண்டிய நேரம் இது. கச்சா எப்போதும் என்னை உற்சாகத்தாலும் எதிர்பார்ப்பாலும் நிரப்பினார். இரும்பு தர நிலவரையை ஆராய 3 வீரர்கள் கில்டிலிருந்து அவர்களுக்கான பணி வழங்கப்பட்டது. நிலவரை அதிக தொலைவில் இல்லை. அவர்கள் மூவரும்
ஒரு நிலவறைக்குள் நுழைவது இதுவே முதல் முறை. இறுதியாக நாம் நமது சக்தியை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. டென்னிஸ் தான் முதலில் தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். அவர் சிறுவயதிலிருந்தே அக்கம் பக்கத்தின் கும்பல் தலைவனாக இருந்திருந்தார். அதனால் அவர் தன்னம்பிக்கையால் நிரம்பி வழிந்தார். ஒரு வீரர்களாக மாறுவதே அவரது கனவாக இருந்தது. எனவே அவர் பெரியவரானவுடன் அந்த கனவை ஆவலுடன் ஆதரித்தார். ஒரு நிலவறைக்குள் அவர்கள் நுழைவது இதுவே முதல் முறை. எந்த பயமும் இல்லை. மூவரும் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் ஒன்றாக கழித்திருந்தனர். டென்னிஸ் தனது தோழர்களை ஒரு முறை திரும்பி பார்த்தார். நிகேதன் மற்றும் சமுத்திரா, அவர்கள் சகோதரர்கள். மீண்டும் ஒரு முறை அவர்களின் முகங்களில் பயத்தின் எந்த தடயமும் இல்லை. அவர்கள் தங்களின் சக்திகளை இணைத்தால் அவர்களின் முதல் பணியை கூட முடிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். டென்னிஸ் கண்கள் சுமித்ராவின் பக்கம் திரும்பியது. வழியில் எப்போதோ சுமித்ராவை ஒரு தோழியாக மட்டுமல்ல, ஒரு அன்பான பெண்ணாகவும் பார்க்கத் தொடங்கினார். அவர்கள் இந்த நிலவரையை வெற்றிகரமாக வென்று வெற்றிகரமான சிறந்த வீரர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடிந்தால், அந்த நாள் வரும்போது டென்னிஸ் தனது உணர்வுகளை சுமித்ராவிடம் ஒப்புக்கொள்வார். டென்னிஸ் முன்பக்கத்தை நோக்கி திரும்பி உறுதியுடன் நடந்தான். அத்தியாயம் 12. நிகேந்தனுக்கு எதிராக அம்பு செலுத்தியது யார்? கச்சாவை சுழற்றுவதற்கு முன் நான் முதலில் அசுரன் பட்டியலை சரிபார்க்க வேண்டுமா? கச்சாவை சுழற்றுவதற்கு சற்று முன்பு என் நிலவரையில் உள்ள அரக்கர்களின் எண்ணிக்கையை சரிபார்த்தேன். எனக்கு சொந்தமான மான்ஸ்டர் பட்டியல். எலும்புக்கூடு வாரியர் 2 நட்சத்திரம் 1, எலும்புக்கூடு வில்லாளன் 2 நட்சத்திரம் 1, எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் 16, எலும்புக்கூடு ஆர்ச்சர் பயிற்சியாளர் முதல் நட்சத்திரம் 7, எலும்புக்கூடு மந்திரவாதி பயிற்சியாளர் முதல் நட்சத்திரம் 4. இந்த நிலவரையில் மொத்தம் 29 அசுரர்கள் சுற்றித் திரிந்தனர். இந்த எண்ணிக்கை நிச்சயமாக அதிகரித்திருந்தது. பிரச்சனை என்னவென்றால், அந்த வகைகள் பெரும்பாலும் எலும்புக்கூடுகள், அவை கூட ஒரு நட்சத்திர அரக்கர்கள் மட்டுமே. நான் அந்த எல்லாரையும் ஒருங்கிணைக்க விரும்பினேன், ஆனால் விளையாட்டு அமைப்பு அதை அனுமதிக்கவில்லை. கச்சாவிடமிருந்து அதே அரக்கர்களை பெற்றால் இப்போதைக்கு அவற்றை நான் சரக்குகளில் வைத்திருக்க வேண்டும். அதை மனதில் கொண்டு நான் கச்சாவை சுழற்றினேன். தஞ்சிய நினைந்த மான்ஸ்டர் கச்சா. 1 சுழல் 550 ரத்தினங்கள். தஞ்சிய நினைந்த மான்ஸ்டர் கச்சா. 10 சுழல்கள் 5000 ரத்தினங்கள். என்னிடம் தற்போது 14800 ரத்தினங்கள் உள்ளன. திட்டமிட்டபடி நான் 10 மைனஸ் ஸ்பின் கச்சாவை 2 முறை செய்ய முடியும். முதலில் இருந்து ஆரம்பிக்கலாம். நான் 10 மைனஸ் ஸ்பின் கச்சாவை உற்சாகமாக அழுத்தினேன். இதில் என்னுடைய முழு சக்தியையும் செலுத்துவது ஏதாவது நல்லதுக்கு வழிவகுக்குமா? எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் உயிரினத்தின் உருவத்தை வரையப்பட்டது. முதல் நிராவில் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு எலும்புக்கூடு சிப்பாய் கிடைத்தது. நான் இந்த நபரை அடிக்கடி பார்த்திருக்கிறேன். அவர் வைத்திருந்த தேய்ந்து போன வாள் கூட எனக்கு பரிச்சயமானது போல் உணர்ந்தேன். எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் வரையப்பட்டது. அடடா! எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் வரையப்பட்டது. விளையாட்டு உருவாக்குனர்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு? மீண்டும் நிஜமாவே 3 தொடர்ச்சியான எலும்புக்கூடு வீரர்கள். ஐயோ, என் பணம். பூதம் முதல் நட்சத்திரம் வரையப்பட்டுள்ளது. முதல் முறையாக எலும்புகள் இல்லாத ஒரு பையன் தோன்றி இருக்கிறான் போல இருக்கு. பச்சை நிற தோலை கொண்ட ஒரு அசுரன் கிழிந்த ஆடைகளை அணிந்து ஒரு கையில் ஒரு சிறிய கல்கோடரியை பிடித்திருந்தால். இருப்பினும் அவர் வெறும் 1 மைனஸ் ஸ்டார் தான் என்றாலும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இந்த விளையாட்டு மற்ற அரக்கர்களும் வெளியே வரலாம் இல்லையா? இந்த உந்துதலுடன் நான் திரையை தொட்டுக் கொண்டே இருந்தேன். பே 2 நட்சத்திரம் வரையப்பட்டுள்ளது. இந்த பன்முகத்தன்மை என்ன? இந்த முறை ஒரு பேய் தோன்றியது.
எலும்புக்கூடுகளைப் போலல்லாமல் இதில் சதை இணைக்கப்பட்டிருந்தது. அதன் தோற்றமே பயங்கரமாக இருந்தது. ஆனாலும் என்னுடைய நிலவரை வெறும் எலும்புக்கூடு மக்கள் தொகையிலிருந்து விலகிச் செல்கிறது என்பது நேர்மறையானது. பூதம் முதல் நட்சத்திரம் வரையப்பட்டுள்ளது. எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் வரையப்பட்டது. எலும்புக்கூடு வில்லாளன் பயிற்சியாளர் முதல் நட்சத்திரம் வரையப்பட்டது. பூதம் முதல் நட்சத்திரம் வரையப்பட்டுள்ளது. இந்த கச்சாவும் ஒரு தோல்வியா? நான் அப்படி நினைத்தபோது கடைசி டிராவில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. டெத் நைட் 5 நட்சத்திரம் வரையப்பட்டது. இது எனக்கு ஒரு ஜாக்பாட். இந்த முறை கச்சாவிலும் நிறைய எலும்புக்கூடுகளும் இருந்தன. ஆனால் அது ஒரு பொருட்டல்ல. கடைசி டிராவில் 5 நட்சத்திர அசுரன் வெளிவந்ததுதான் முக்கியம். 6- நட்சத்திர வேலைக்காரனைப் போல அது அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் 5- நட்சத்திர அசுரன் வலிமையின் அடிப்படையில் பூமியில் உள்ள தர அசுரனைப் போலவே இருந்தது. ஏ கிரேடு அசுரனை தடுக்க யாரும் இல்லை என்றால் அது ஒரு சிறிய நகரத்தை எளிதில் இடிபாடுகளாக மாற்றி மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும். ஐயோ, இது கவசம் கூட அணிந்திருக்கிறதா? தேய் சரித்திரன் நீ கொடுத்து வச்சவன்டா. மஜாவா கிடைச்சிருக்கு. உண்மையில் 5- நட்சத்திரமாக இருப்பது அதன் தோற்றத்தை வித்தியாசமாக்கியது. எலும்புக்கூடு சிப்பாய் ஒரு கையில் ஒரு பழைய வாளை பிடித்திருந்த போது எலும்புகள் மட்டுமே வெளிப்பட்டன. அந்த எலும்புக்கூடு போர்வீரன் பழைய தோல் கவசத்தின் ஒரு துண்டை அணிந்திருந்தான். ஒரு கையில் அது நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு வாளை பிடித்திருந்தது. அவர்களிடம் ஒரே ஆயுதம் இருந்த போதிலும் டெத் நைட் வேறு ஒரு லீக்கில் இருந்தார். கருப்பு தகடு கவசம் அணிந்து ஒரு கையில் நன்கு வடிவமைக்கப்பட்ட வாளையும் மறு கையில் ஒரு பெரிய கேடயத்தையும் ஏந்தியிருக்கும் இவர் ஒரு மாவீரருக்கு பொருத்தமானவர் என்பதை யாராலும் சொல்ல முடியும். எல்லா உபகரணங்களும் அடர் கருப்பு நிறத்தில் இருந்தன. ஆனால் அது எனக்கு சுவாரஸ்யமாக தெரிந்தது. இது நிச்சயமாக 5 நட்சத்திர ஹோட்டல்தான். என் இதயத்தில் மகிழ்ச்சியுடன் நான் டெத் நைட்டை தொட்டேன். டெத் நைட் தரம் 5 நட்சத்திரம். அடிப்படை தகவல்: உடல் நலம் ஏ கிரேடு, அட்டாக்கிங் பவர் ஏ கிரேடு, தற்காப்பு பி கிரேடு, மேஜிக் பவர் பி கிரேடு. மற்ற திறன்கள்: திரிபிள் பியர்ஸ் பி கிரேடு. சோகஸ்மெலி எதிரியே தொடர்ச்சியாக 3 முறை விரைவாக துளைத்து சேதத்தை ஏற்படுத்துகிறது. மரண ஒளி ஓரா கிரேடு. அதன் இருப்பு மற்ற இறக்காதவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது மற்றும் மனிதர்களில் பயத்தை ஏற்படுத்துகிறது. மரணத்தின் உயிர்த்தெழுதல் ஏ கிரேடு. இறந்த உடனேயே உயிர்த்தெழுகிறது. இருப்பினும் திறன் கூல்டவுன் செய்ய 7 நாட்கள் ஆகும். மரண நிழல் ஏ சோகஸ்மெலி கிரேடு. மரண நைட்டின் வாளால் கொல்லப்பட்டவர்கள் மீண்டும் பேய்களாக பிறக்கிறார்கள். அது நம்ப முடியாததாக இருந்தது. ஒரு குளிர்ச்சி இருந்தது, ஆனால் அது இறந்த பிறகும் உயிர்த்தெழுப்ப முடியும். குறிப்பாக மரணத்தின் நிழல் திறன் நம்ப முடியாததாக இருந்தது. ஏனென்றால் அவனால் இகளை நகலெடுக்கலாம். மேலும் பேய்கள் 2- நட்சத்திரமாக இருந்தன. நான் இவர்களை நகலெடுத்துக் கொண்டே இருந்தால் எனக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கும். இப்போதைக்கு டெத் நைட்டையும் பேயையும் நிலவரையில் வைக்க முடிவு செய்தேன். எதிர்பார்த்தபடி எலும்புக்கூடுகள் குவிந்துள்ள பகுதி சிறந்தது, இல்லையா? தற்போது எலும்புக்கூடுகள் நிலவரையின் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு குறுகிய பாதையில் காவலுக்கு வைக்கப்பட்டன. அந்த நிலவரை குகை போன்ற வடிவத்தை கொண்டிருந்தது. அது சற்று நீண்டிருந்தாலும் பாதை குறுகலாக இருந்தது. இருப்பினும் சில நாட்கள் அதை விட்டு வெளியேறிய பிறகு நான் மீண்டும் உள்நுழைந்த போது நிலவரை கணிசமாக மாறியிருந்தது. அதன் விளைவுதான் இது. எதிரிகள் நிலவரைக்குள் நுழைந்து குறுகிய பாதையில் நடந்து பின்னர் திடீரென்று ஒரு பெரிய திறந்த பகுதிக்குள் நுழைவார்கள். அந்த இடம் எலும்புக்கூடுகள் இருந்த இடம். நான் அதை உன்னிப்பாக ஆராய்ந்தபோது மேலே ஒரு சிறிய பெயர் காட்டப்பட்டிருப்பதை காண முடிந்தது. முதல் தள பகுதி. முதல் தளமா? பகுதி என்ற வார்த்தையை நான் புரிந்து கொள்கிறேன்.
அதன் பின்னால் உள்ள 2 பெரிய பகுதிகள் கூட முறையே ஏரியா 2 மற்றும் ஏரியா 3 என்று பெயரிடப்பட்டன. ஆனால் முதல் தளம் என்றால் என்ன? இது நிலத்தடியில் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்க முடியுமா? அப்படியானால் நான் நினைத்ததை விட அது பெரியதாக இருந்தது. இந்த அம்சம் இன்னும் கிடைக்கவில்லை. அறிவிப்பு வந்தது. ஒருவேளை நான் நிலவரை விரிவாக்க தாவலை அழுத்த முயற்சித்தேன், ஆனால் அது கிடைக்கவில்லை. உடனடியாக பயன்படுத்த முடியாததால் வருத்தப்படாமல் ஏரியா 1 இன் மீது என் கவனத்தை திருப்பினேன். முதல் தளப்பகுதி 1 மான்ஸ்டர் பட்டியல். டெத் நைட் 6 நட்சத்திரம் X1, கோஸ்ட் 2 நட்சத்திரம் X1, எலும்புக்கூடு வாரியர் 2 நட்சத்திரம் X1, எலும்புக்கூடு வில்லாளன் 2 நட்சத்திரம் X1, எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் X1, எலும்புக்கூடு ஆர்ச்சர் பயிற்சியாளர் முதல் நட்சத்திரம் X7, எலும்புக்கூடு மந்திரவாதி பயிற்சியாளர் முதல் நட்சத்திரம் X4. ஒரே ஒரு டெத் நைட்டை மட்டும் சேர்த்தது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. மேலும் டெத் நைட் மற்ற இறக்காத உயிரினங்களை ஆசீர்வதிக்கும் ஒரு திறமையைக் கொண்டிருந்தார். ஆசீர்வாதம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அது ஒருவிதமான நகைச்சுவையாக எனக்கு தெரிந்தது. மீதமுள்ள அசுரர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் கோல் மற்றும் டெத் நைட்டை வைத்தேன். இப்போது மீதமுள்ள அரக்கர்கள் 3 பூதங்கள், 4 எலும்புக்கூடு வீரர்கள் மற்றும் நம்ப முடியாத நீண்ட பெயரைக் கொண்ட ஒரு எலும்புக்கூடு வில்வித்தை பயிற்சியாளர். மறுபடியும் பார்க்கும்போது பெயர்கள் ரொம்ப நீளமா இருந்துச்சு. அதை ஆர்ச்சர்னு கூப்பிடுவோம். இணைவு சிரமத்தை இந்த அளவுக்கு அதிகரிக்க டெவலப்பர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எனக்கு ஆர்வமாக இருந்தது. 3 பூதங்களும் ஏரியா 2க்கு செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முதல் பகுதி அழைக்கப்பட்டால் உங்கள் மூவரின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். நான் 4 எலும்புக்கூடு வீரர்களையும் சிந்தசிஸுக்கு பொருட்களாக பயன்படுத்த முடிவு செய்தேன். ஒருங்கிணைக்க நீங்கள் ஒரே மாதிரியான 2 அரக்கர்களை பொருட்களாக பயன்படுத்த வேண்டும். இருப்பினும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுள்ளவற்றை பொருட்களாக பயன்படுத்த முடியாது என்பதால் லாட்டரியில் இருந்து எடுக்கப்பட்ட 2 வீரர்களையும் பொருட்களாக பயன்படுத்த முடிவு செய்தேன். எலும்புக்கூடு சோல்ஜரை ஒருங்கிணைக்கவும் முதல் நட்சத்திரம். 2 எலும்புக்கூடு வீரர்களை உட்கொள்கிறது முதல் நட்சத்திரம். வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டது. எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் எலும்புக்கூடு வாரியராக 2 நட்சத்திரம் பரிணமித்துள்ளது. எலும்புக்கூடு சிப்பாயின் தொகுப்பு முதல் நட்சத்திரம். 2 எலும்புக்கூடு வீரர்களை உட்கொள்கிறது முதல் நட்சத்திரம். இணைவு வெற்றி. எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் எலும்புக்கூடு வாரியராக 2 நட்சத்திரம் பரிணமித்துள்ளது. இந்த வழியில் நான் 2 நட்சத்திர அசுரர்களை சேர்த்தேன். ஸ்கெலிட்டன் வாரியர். இப்போதைக்கு இதையே வைத்துக் கொள்வோம். இந்த போட்டியில் ஒரே ஒரு எலும்புக்கூடு வில்வித்தை பயிற்சியாளர் மட்டுமே இருந்தார். அவர்களில் ஒருவர் மட்டுமே இருந்ததால் அதை இணைவு பொருளாக பயன்படுத்த முடியவில்லை. மேலும் அதை நிலவரையில் வைக்க நான் தயங்கினேன். முதல் தளப்பகுதி 1 மான்ஸ்டர் பட்டியல். டெத் நைட் 6 நட்சத்திரம் X1, பேய் 2 நட்சத்திரம் X1, எலும்புக்கூடு வாரியர் 2 நட்சத்திரம் X3, எலும்புக்கூடு வில்லாளன் 2 நட்சத்திரம் X1, எலும்புக்கூடு சோல்ஜர் முதல் நட்சத்திரம் X1, எலும்புக்கூடு ஆர்ச்சர் பயிற்சியாளர் முதல் நட்சத்திரம் X7, எலும்புக்கூடு மந்திரவாதி பயிற்சியாளர் முதல் நட்சத்திரம் X4. முதல் தளப்பகுதி 2 மான்ஸ்டர் பட்டியல். பூதம் முதல் நட்சத்திரம் X3. என் காரணமாக பெயர் மாற்றப்பட வேண்டிய வேலைக்காரனும் கூட. வேலைக்காரன் எடிசா 7 நட்சத்திரம். எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் எடிசாவுக்கு மட்டும் ஏன் ஒரு பெயர்? நான் ஒரு வேலைக்காரனை தேர்ந்தெடுக்கும் போது வேட்பாளர்களாக வந்த அரக்கர்களைப் பற்றி யோசித்து பார்த்தபோது அவர்கள் அனைவருக்கும் எடிசா போன்ற பெயர்களாக இருந்தன. என்ன வித்தியாசம்? அந்த நேரத்தில்
ஒன்று மைனஸ் நட்சத்திர அசுரனுக்கு கூட ஒரு பெயர் இருந்தது. சிறிது நேரம் யோசித்த பிறகு அது ஒரு விஷயமல்ல என்று முடிவு செய்தேன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இரண்டாவது சீட்டிழப்பை தொடர நான் உடனடியாக கடைக்குள் நுழைந்தேன். மீதமுள்ள 10 டிராக்களுக்கு போகலாம். ஆனால் இந்த முறை ஒரு புதிய வகை அலாரம் ஒலித்தது. மறுபுறம் ஊடுருவும் நபர்கள் நிலவறைக்குள் நுழைந்துள்ளனர். ஊடுருவுபவர்கள் தோன்றினர். பச்சை இலைகள் மெதுவாக சலசலத்தன. கோடை வெப்பத்திலிருந்து சிறிது நிவாரணம் அளித்தன. நாம் இன்னும் நிலவறையில்தான் இருக்கிறோமா? பின்னால் இருந்த சமுத்ரா அமைதியான குரலில் கேட்டாள். நாம் வரைபடத்தை பார்த்தால் அது இங்கேதான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவளுடைய சகோதரன் நிகேதன் வரைபடத்தை பார்த்து கொண்டும் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து கொண்டே முணுமுணுத்தான். புலம்பிக் கொண்டே தொலைந்து போய்விடாதே என்று டென்னிஸ் கூறினான். நிகேதன் டென்னிஸையும் சமுத்திராவையும் பார்த்து தலையை ஆட்டினான். அவர்கள் சிறுவயதிலிருந்தே நண்பர்களாக இருந்தனர். டென்னிஸ் சமுத்திராவின் மீது ஆர்வம் காட்டியது கவனிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் நாம் ஒரு நிலவறைக்குள் நுழைகிறோம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலை மோசமாக இல்லை, ஆனால் அவர்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது. இது வெறும் இரும்பு தரவரிசைப்படுத்தப்பட்ட நிலவறை, அவ்வளவுதான். எனக்கு தெரியும், அது ஒரு குறைந்த தரவரிசை நிலவறையாக இருந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றல்ல. அவர்கள் சுற்றி பார்த்தபோது மரங்களுக்கு இடையில் ஒரு குகையைக் கண்டார்கள். நான் அதை கண்டுபிடித்துவிட்டேன். அதை கேட்டு இருவரும் நிகேதனின் வார்த்தைகளில் தங்கள் கவனத்தை திருப்பினார்கள். வெளிப்புறமாக அது பார்ப்பதற்கு ஒரு சிறிய குகை போல் தெரிந்தது. ஆனால் இது மிகவும் எளிதாக தெரிகிறது. டென்னிஸ் நம்பிக்கையுடன் முன்னேறினார். காத்திருங்கள், நாம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவ்வளவு சிறிய நிலவரையில் ஏன் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? இது இரும்பு தரவரிசை நிலவரை அல்லவா? டென்னிஸ் நிகேதனின் வார்த்தைகளை புறக்கணித்துவிட்டு நேராக குகைக்குள் நடந்தான். தயக்கத்துடன் நிகேதன், சமுத்திர அவனை பின்தொடர்ந்தனர். அப்படித்தான் அவர்கள் நிலவரையில் கால் பதித்தார்கள். வெளியே சுட்டெரிக்கும் வெயிலை போல இல்லாமல் நிலவரையின் உட்புறம் இதமான குளிர்ச்சியாக இருந்தது. இருப்பினும் அது மிகவும் இருட்டாக இருந்தது. நிலவரைகள் பொதுவாக அரக்கர்களுக்கான வீடு போல இருந்தன, ஆனால் முழுமையான இருள் சூழ்ந்திருந்தது. இன்னும் அவர்களால் போக முடியாத அளவுக்கு இருட்டாக இருக்கிறது, இல்லையா? நிகேதன் வார்த்தைகளை கேட்டு சமுத்திரா தனது மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு தீபத்தை ஏற்றினாள். அந்த வெளிச்சத்தின் உதவியால் நிலவரை இனி ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. இனிமேல் நாம் நம் மந்திரத்தை காப்பாற்ற வேண்டும், இல்லையா? நிகேதனின் கவலை நியாயமானதுதான். ஒரு மந்திரவாதிக்கு மந்திரம் வாழ்க்கையைப் போலவே முக்கியமானது. மந்திரம் இல்லாத ஒரு மந்திரவாதி விரைவில் ஒரு அரக்கனின் இரையாக மாறவிருந்தான். ஒரு சிறிய மந்திரத்தையும் கவனக்குறைவாக பயன்படுத்த முடியாது. கவலைப்படாதே, நான் இதை என்னுடன் கொண்டு வந்தேன். சமுத்திராவின் கழுத்தில் ஒரு நெக்லஸ் தொங்கியது. அது மந்திரத்தை மீட்டெடுக்கும் திறன் கொண்ட ஒரு கலைப்பொருள். அதே நிகேதன் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை. அந்த நெக்லஸ் அவர்களின் மறைந்த தாயாரிடமிருந்து பரம்பரையாக கொடுக்கப்பட்டது. அது மந்திர மீட்பு சக்தி கொண்ட ஒரு கலைப்பொருள். அதை பயன்படுத்தும் அறிவு சமுத்திர பெற்றிருந்தார். இருப்பினும் சமுத்திராவின் அந்த நெக்லஸை ஒருபோதும் அணியவில்லை, ஏனென்றால் அது தனது தாயாரின் பொருள் என்று கூறினார். எனக்கு தெரியும், ஆனா அம்மா எங்களை சொர்க்கத்திலிருந்து பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நாம ரொம்ப நல்லா வளர்ந்து நிலவரைகளை வெல்லும் வீரர்களாக மாறிட்டோம்னு நான் அவங்க கிட்ட சொல்ல விரும்புகிறேன். சமுத்திரா அந்த நெக்லஸை கையில் எடுத்து விளையாடினாள். அவர்கள் இளமையாக இருந்தபோது அவர்களின் கிராமம் ஒரு அசுர அலையால் தாக்கப்பட்டது. நிகேதனையும் சமுத்திராவையும் பாதுகாப்பதற்காக அவர்களின் பெற்றோர் தங்கள் உயிரை விட்டனர். அது சரி, நீ நன்றாகச் செய்தாய். சமுத்திராவை பார்த்து நிகேதன் தலையசைத்தான். உண்மையில் அவர் தங்கை.
வீரராக மாறுவதை விரும்பவில்லை. வீரர்கள் போல தேடல்களை மேற்கொள்வதற்காக சுற்றி பயணம் செய்வதற்கு பதிலாக ஒரு சிறிய பிரதேசத்தில் ஒரு பிரபுவின் தனிப்பட்ட மந்திரவாதியாக அவள் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். எல்லாவற்றிற்கும் மேலாக சமுத்திரா ஒரு மந்திரவாதியாக இருக்கும் திறனைக் கொண்டிருந்தார். இருப்பினும் சமுத்திராவின் அந்த யோசனையை கடுமையாக எதிர்த்தார். இறுதியில் நிகேந்தனைப் போலவே வீரராக மாறினார். அதற்கு ஒரு காரணம் இருந்தது. அசுரர்களால் தங்கள் பெற்றோரை இழந்த பிறகு சமுத்திரா அனுபவித்த அதிர்ச்சி மிகவும் பெரியது. வேறு எந்த கனவும் அதை ஈடு செய்ய முடியாது. நிகேந்தன் தனது சகோதரியை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவர் அவள் மீது பரிதாபப்பட்டு அவளை பாராட்டினார். ஆமாம், கொஞ்சம் பணம் சம்பாதிப்போம். நிகேந்தனுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. போதுமான பணம் சம்பாதித்தால் தன் தங்கையை ஒரு மேஜிக் அகாடமியில் சேர்க்க வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றிக் கொள்வான். இருப்பினும் அந்த கனவு திடீரென்று ஒரு அம்பு காற்றை கிழித்துக் கொண்டு வந்து நிகேந்தனின் தலையை துளைத்தது. திடீரென்று மிகப்பெரிய அலறல் கேட்டது. இப்போது அது அடைய முடியாத கனவாக மாறிவிட்டது. மறுபுறம் சரித்திரன் கேமின். மொழிபெயர்ப்பாளர் குறிப்பு: அடுக்கு 1 முதல் தளமாக மாற்றினேன், ஏனெனில் அது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அத்தியாயம் 13 நிலவரையில் அத்துமீறி வந்தவர்களின் ஒருவர் கொல்லப்பட்டுவிட்டார். முதல் நிலவரை வெற்றி சுமூகமாக முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பின்னர் அவர்கள் வழக்கம் போல் ஒரு சுவையான உணவை அனுபவிக்கச் செல்வார்கள். தோல்வி என்பது அவர்களின் எண்ணங்களில் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர்கள் அதை நம்பினார்கள். ஆனால் திடீர் மாற்றம் அவர்களின் திட்டங்களை சீர்குலைத்தது. பறந்து வந்த அம்பினால் துளைக்கப்பட்ட நிகேந்தனின் உடல் ஒரு கந்தல் பொம்மையைப் போல கீழே விழுந்தது. நிகேந்தன் இப்படிப்பட்ட நிலையில் பார்த்து சமுத்திரா தன் அழுகையை அடக்க முடியவில்லை. இல்லை, அது ஒரு கனவாகத்தான் இருக்கணும், இல்லையா? அவ்வளவுதான். இது நிச்சயமாக நிஜம் இல்ல. தன் இடத்தில் உறைந்து போன சமுத்திராவின் கடுமையான இந்த உண்மையை தனக்குத்தானே நிகழ்வை மறுத்துக் கொண்டாள். தன்னைத்தானே சமாளித்துக் கொள்ள ஆறுதலான பொய்களால் தன்னைத்தானே அரவணைத்துக் கொண்டாள். நிகேந்தா என்று டென்னிஸ் கூச்சலிட்டு நிகேனின் பக்கம் சென்றான். டென்னிஸ், நாம இப்போதே வெளியே போகணும். நாம அவனுக்கு மருத்துவ உதவி அவனுக்கு தேவை என்று கத்தினான். சமுத்திராவை டென்னிஸ் உலுக்கினான். அவளுடைய குரல் தழுதழுத்தது. ஆனாலும் டென்னிஸ் அமைதியாக தலையை ஆட்டினான். அந்த அம்பு நிகேந்தனின் தலையை துல்லியமாக துடைத்திருந்தது. நிகேந்தன் ஏற்கனவே காப்பாற்ற முடியாத அளவுக்கு காயம் மிகவும் மோசமாக இருந்தார். மேலும் அவரது முகபாவங்கள் அவர் இதை புரிந்து கொண்டதை காட்டின. அவருடைய மரணத்திலிருந்து அவனை காப்பாற்ற இங்கு எந்த வழியும் இல்லை. சரி, இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் ஏற்கனவே இறந்துவிட்டார். அவர்கள் எதிர்பார்த்ததை விட நிலவரை மிகவும் ஆபத்தாக மாறியது. எந்த நேரத்திலும் அதிகமான அம்புகள் தங்கள் மீது வருவதற்கான அதிகமா வாய்ப்பு உள்ளது. அதனால் இனி இங்கு இருக்க முடியாது. டென்னிஸ் சமுத்திராவின் கையை பிடித்தான். அது வெளியேறுவதற்கான சமிக்ஞையாக இருந்தது. இல்லை, முடியாது என்று கூறினாள். ஏனென்றால் சமுத்திரா டென்னிஸ் விட மாறுபட்ட எண்ணங்களை கொண்டிருந்தாள். நான் தொடர்ந்து செல்வேன். சகோதரன் இறந்த வழியில் எங்கோ அவளுடைய கண்ணீர் நின்றுவிட்டது. சமுத்ரா டென்னிஸ் கையை தள்ளிவிட்டு எழுந்து நின்றாள். அவளுடைய முகபாவனை மாறத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் அவளுடைய கண்கள் கோபத்தில் சிவக்கத் தொடங்கியது. நான் இந்த நிலவரையை அழைக்கப் போகிறேன். இந்த அரக்கர்களையெல்லாம் நான் கொல்லப் போகிறேன், கோபத்தில் கர்ஜித்தாள். அவள் இளம் வயதிலேயே ஒரு அசுர அலையில் தன் பெற்றோரை இழந்தாள். அதுபோன்ற ஒரு துயரமான சூழ்நிலை மீண்டும் ஒருபோதும் நடக்காது என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் இன்று அவள் மீண்டும் அரக்கர்களால் அவளிடமிருந்து பறிக்கப்பட்ட அவளுடைய ஒரே குடும்பமான நிகேந்தனை இழந்துவிட்டாள். அவர்கள் வேறு யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள்.
அவள் இளமையாக இருந்தபோது அவளுக்கு எந்த சக்தியும் இருந்ததில்லை. ஆனால் இப்போது அவளுக்கு மந்திர சக்தி இருந்தது. மேலும் அவள் பழிவாங்கும் உணர்ச்சியால் உந்தப்பட்டாள். சமுத்ரா மந்திரத்தை உச்சரித்த போது அவள் முன் ஒரு நீல நிறக்கேடயம் விரிந்தது. இப்போது அவளால் குறைந்தது ஒரு அம்பு அல்லது 2 அம்புகளை தடுக்க முடியும். அவள் பயந்தாள். ஆனால் பழிவாங்கும் வெறி அவளுடைய பயத்தை மிஞ்சியது. சமுத்ரா, இப்போதைக்கு இங்கிருந்து கிளம்புவோம். நீ பிறகு உன் பழிவாங்கலை செய்து கொள்ளலாம். டென்னிஸ் பயத்தின் மத்தியிலும் சமுத்திரா அமைதியாக முன்னோக்கி நடந்தான். இங்கிருந்து ஓடிப்போவது என்னுடைய ஆப்ஷன்ல இல்ல. பிளீஸ், இங்கே இருப்பது ஆபத்தானது. டென்னிஸ் அவளை விட்டுச் செல்ல முடியவில்லை. அதனால் அவன் அவளை பின்தொடர்ந்தான். இதற்கிடையில் ஏரியா 1 எலும்புக்கூடு வில்லாளன் ஊடுருவும் நபர்களில் ஒருவரை தலையில் சுட்டு வெற்றிகரமாக முறியடித்தார். ஆஹா, டெத் நைட்டின் ஆசீர்வாதம் உண்மையிலேயே ஏதோ ஒன்று செய்திருக்கிறது போல. பொதுவாக 2- நட்சத்திர ஸ்கெலிட்டன் ஆர்ச்சரின் வெற்றி விகிதம் அவ்வளவு அதிகமாக இருக்காது. இருப்பினும் டெத் நைட்டின் ஆசீர்வாதத்தால் வெற்றி விகிதம் அதிகரிக்கிறது. டெத் நைட்டின் ஆசீர்வாதத்தால் வெற்றி விகிதம் கணிசமாக அதிகரித்தது. இவ்வளவு துல்லியமான ஹெட்ஷாட்டை சாத்தியமாக்கியது. உண்மையில் டெத் நைட்டை பல வழிகளில் திறம்பட பயன்படுத்தலாம். அதன் உயர் 5- நட்சத்திர புள்ளிவிவரங்கள் மற்றும் கூடுதல் இறக்காத பஃப் ஆகியவற்றுடன் இது ஒரு பல்துறை சொத்தாக இருந்தது. மேலும் எதிராளியை பேய்களாக மாற்றும் திறமையும் அதற்கு இருந்தது. டெத் நைட் நிச்சயமாக ஒரு மதிப்பு மிக்கதாகும். இந்த ஊடுருவல்காரர்களிடமிருந்து நிலவரையின் பலம் மற்றும் பலவீனங்கள் பற்றிய பல மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை என்னால் பெற முடிகிறது. தெரிவு நிலை இல்லாததால் தாக்குதல்கள் சாத்தியமில்லை. ஆரம்பத்தில் ஊடுருவல்காரர்கள் நுழைந்தபோது ஸ்கெலிட்டன் ஆர்ச்சர் ஸ்கில்லுடன் தாக்க முயன்றது. ஆனால் அது தோல்வியடைந்தது. ஆரம்பத்தில் ஊடுருவல்காரர்கள் நுழைந்தபோது ஸ்கெலிட்டன் ஆர்ச்சர் ஸ்கில்லுடன் தாக்க முயன்றது. ஆனால் அது தோல்வியடைந்தது. அதற்கு காரணம் இருட்டாக இருப்பதால் இலக்கு தெளிவாக தெரியவில்லை. ஊடுருவுபவர்கள் தீப்பந்தங்களை ஏற்றியது அவருடைய அதிர்ஷ்டம். இதன் காரணமாக அவர்கள் தங்கள் வில்லை வெளிச்சம் உள்ள பகுதியை நோக்கி குறிவைக்க முடிந்தது. அவர்கள் தவறவிட்டாலும் என் நிலவரையில் எலும்புக்கூடு வாரியர்ஸ் மற்றும் டெத் நைட் இருந்தன. எனவே கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் ஊடுருவல்காரர்களை தோற்கடித்தவுடன் நான் சுவர்களில் தீப்பந்தங்களை வைக்க வேண்டும். ஒரு வகையில் இந்த நிகழ்வு நடந்திருப்பது அதிர்ஷ்டமாக இருந்திருக்கலாம். இந்த குறைபாட்டை பற்றி நான் இதற்கு முன்பு அறிந்திருக்கவில்லை. நான் அதை கவனித்து அலட்சியம் செய்திருந்தால் அது எதிர்காலத்தில் பேரழிவை ஏற்படுத்தியிருக்கும். நான் நினைத்ததை விட இதில் விரிவான கூறுகள் உள்ளன. தங்கள் துணையை இழந்த பிறகு அதிர்ச்சியில் ஒரு கணம் உறைந்து போன ஊடுருவல்காரர்கள் மீண்டும் நகரத் தொடங்கினர். அப்படியிருந்தும் இந்த விளையாட்டுக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறது. அது இரும்பு தர நிலவரையாக இருந்தது. ஆனாலும் 6 நட்சத்திர அரக்கர்கள் இருந்த போதிலும் அது இரும்பு தரத்தில் இருந்ததால் ஊடுருவம் உள்ளவர்களுக்கு அது எளிதாக இருக்காது. இந்த முறை வில்லாளர்களை தவிர வேறு ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி அவர்களை சமாளிக்க முயற்சிப்போம். இந்த ஊடுருவல்காரர்கள் குறிப்பாக வலிமையானவர்களாக தெரியவில்லை. உண்மையில் அவர்கள் தொடக்க நிலையாளர்கள் அல்லது அதற்கும் குறைவாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை காட்டினர். அவற்றை விரைவாக கொள்ள எனக்கு எந்த திட்டமும் இல்லை. அவர்களை முடிப்பதற்கு முன் கொஞ்சம் வேடிக்கை பார்க்க நினைத்தேன். அந்த வழியில் நான் அனைத்து அரக்கர்களையும் மதிப்பிட்டு எவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியும். சரி, போகலாம். சமுத்திரா மற்றும் டென்னிஸ் தொடர்ந்து நடந்தனர். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் மீது அம்புகள் இதுவரை தாக்க வரவில்லை. இருப்பினும் மற்றொரு தாக்குதல் எப்போது வரும் என்று அவர்களுக்கு தெரியாததால் சமுத்திரா தனது கேடயத்தை மேலே வைத்திருந்தாள். மாயாஜால சக்தி நிகழ்நேரத்தில் விவரப்பட்டது. ஆனால் கலைப்பொருளுக்கு நன்றி, அது ஒரு குறிப்பிடத்தக்க சுமையாக இருக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து நடந்து செல்லும் போது ஒரு திறந்தவெளி பகுதியை அடைந்தனர். அங்கே எலும்புக்கூடுகளை கண்டனர். அவை மிக அதிகம் இருந்தன. டென்னிஸ் அதை பார்த்து
இந்த எலும்புக்கூடுகள் அசுரர்களின் மிக குறைந்த தரவரிசையில் இருந்தாலும் அவற்றின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. மேலும் அவர்கள் வீரர்களாக தொடங்கினர். ஆனால் இப்போது அவர்களால் திரும்பிச் செல்ல முடியவில்லை. அவர்கள் பின்வாங்குவதற்கான ஏதேனும் அறிகுறிகளை காட்டினால் எலும்புக்கூடுகள் தாக்கும். அது தவிர்க்க முடியாதது. அவர்கள் தங்கள் ஆயுதங்களை உயர்த்திய தருணத்தில் அம்புகள் குறிவைக்கப்பட்டு தயாராக இருந்தன. அவை அனைத்தும் தாக்கின. எதிரிகளின் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையை எதிர்கொள்ளும் வேளையில் சமுத்திரா மற்றும் டென்னிஸ் தங்கள் ஆயுதங்களை தயார் செய்தனர். டென்னிஸ் தனது வாளை பிடித்தான். சமுத்திரா தனது மந்திரத்தை செயல்படுத்தினாள். முன்னோக்கி விரைந்த எலும்புக்கூடுகள் எலும்புகள் நிறைந்த கைகளில் துருப்பிடித்து வாள்களை வைத்திருந்தன. சமுத்திராவின் கேடயத்தை வைத்திருந்தாலும் டென்னிஸால் அந்த எல்லா வாள்களையும் அவன் தனி ஆளாக தடுக்க முடியவில்லை. இருப்பினும் எலும்புக்கூடுகள் திடீரென்று தங்கள் ஆயுதங்களை திரும்பப் பெற்று பின்வாங்கின. இந்த முறை மரக்குச்சிகளை பிடித்திருந்த எலும்புக்கூடுகள் முன்னோக்கி வந்தன. அதிர்ஷ்டவசமாக அவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இல்லை. ஜாக்கிரதையா இரு, அவர்கள் மந்திரவாதிகள். எதிரெதிர் எலும்புக்கூடுகளிலிருந்து ஒரு மெல்லிய மாயாஜால இருப்பை சமுத்ரா உணர்ந்து எச்சரிக்கையாக இரு என்று கத்தினாள். ஆனால் மந்திரத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக எலும்புக்கூடுகள் தங்கள் குச்சிகளை அசைத்து முன்னோக்கி வந்தன. அவற்றை காற்றில் சில முறை ஸ்வைப் செய்து பின்னர் எதையோ உணர்ந்தது போல் அவற்றின் அசல் நிலைகளுக்கு திரும்பின. அது சற்று விசித்திரமாக இருந்தது. மந்திரவாதிகள் அவளிடம் விளையாடுவது போல் உணர்ந்தாள். ஆனால் டென்னிஸ் விஷயங்களை மாறுவதைக் கண்டார். இந்த பாஸ்டர்ஸ் என்ன நம்மளோட விளையாடுறாங்கள்? ஒருவேளை எதிரி அரக்கர்களுக்கு தாங்கள் கவனக்குறைவாக இருந்ததை தெரியாது. இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தப்பிக்க ஒரு வாய்ப்பை கண்டுபிடிக்க முடியுமா நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று ஒரு உருவம் மின்னல் வேகத்தில் அவர்களின் முன் நின்றது. அது தலை முதல் கால் வரை கருப்பு நிறத்தில் ஒரு கருமையான உருவம் அந்த இடத்திற்குள் நுழைந்தது. இது என்ன? திடீரென்று ஒரு அசுரன் தோன்றுகிறான். அதன் இருப்பு முதல் தோற்றம் வரை அது வழக்கமான எலும்புக்கூட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. இந்த விஷயம் ஏன் இங்கே இருக்கு? அது சந்தேகத்திற்கு இடமின்றி இரும்பு தர நிலவரைதான். ஆனால் அவர்களுக்கு முன்னால் இருந்த உயிரினம் இந்த இடத்தை சேர்ந்ததல்ல. அவர்களுக்கு முன்னால் இருந்த அசுரனின் ஒளி மிகவும் வலிமையானது. அவர்களைப் போல சாகசக்காரராக மாறிய ஒருவரால் கூட அதன் சக்தியை உணர முடியும். அவர்கள் இறந்து கூட போகலாம். அவர்களின் மனதில் தாங்கள் நிச்சயமாக இறக்கக்கூடும் என்று நினைத்துக் கொண்டார்கள். அந்த உயிரினத்தின் இருப்பு மூச்சு திணறடித்தது. அந்த அசுரன் சமுத்திராவின் கேடயத்தை நோக்கி கை நீட்டினான். உடனே அந்த கவசம் காகிதம் போல கிழிந்தது. சமுத்திரா பின்னால் வீசப்பட்டு சுவரில் மோதியது. சமுத்திரா, உனக்கு ஒன்னும் ஆகலையே, நீ நலமா? டென்னிஸ் கத்தினான். இது ஒரு மோசமான சூழ்நிலை. இப்போது அந்த அசுரனின் தாக்குதல் டென்னிஸை இலக்காக கொண்டிருக்கலாம். இப்போது தாக்கப்படுவதற்கான தனது முறை இது என்று நினைத்து டென்னிஸ் காத்திருந்தார். ஆனால் அவருக்கு முன்னால் இருந்த உயிரினம் தாக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் யாரோ கைத்தட்டுவது போல் சத்தம் கேட்டது. அவள் தற்காலிகமாக மயக்கம் அடைந்தாள். அதிர்ஷ்டவசமாக அவள் உயிருக்கு எந்த தீங்கும் இல்லை என்று கூறி ஒரு பெண் வந்தாள். அவள் மிகவும் கவர்ச்சியாக இருந்தாள். அவள் தலையில் இருந்த கொம்புகள் அவள் ஒரு அரக்கன் என்பதை தெளிவுபடுத்தியது. டென்னிஸ் அவளை பார்த்து, நீங்க இந்த இடத்தின் உரிமையாளரா? டென்னிஸ் புதியவரை பார்த்து எச்சரிக்கையாக இருந்தார். ஒவ்வொரு நிலவரையிலும் ஒரு உரிமையாளர் அல்லது ஒரு முதலாளி அசுரன் இருந்தார். இந்த இடத்தின் உரிமையாளராக தோன்றியவருக்கு ஓரளவு புத்திசாலித்தனம் இருப்பதாக தோன்றியது. வீரர்களாக ஒருவருக்கொருவர் சொன்ன கதைகளை டென்னிஸ் நினைவு கூர்ந்தார். நிலவரையின் உரிமையாளருக்கு புத்திசாலித்தனம் இருந்தால் நீங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அர்த்தம். சிலர் இது போன்ற ஒப்பந்தங்கள் மூலம் செல்வத்தை ஈட்டியிருந்தனர். மற்றவர்கள் பேரம் பேசி தங்கள் உயிரை கூட காப்பாற்றிக் கொண்டனர். ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோமா? டென்னிஸ் உடனடியாக ஒரு வர்த்தகத்தை முன்மொழிந்தார்.
தற்போதைய சூழ்நிலையில் உயிர் வாழ ஒரு வழி இருக்கிறதா என்று அவர்களுக்கு தெரியாது. திடீரென்று அவனுக்குள் ஒரு நம்பிக்கை விழுந்தது. உண்மையிலேயே இந்த சூழ்நிலையிலும் ஒரு வர்த்தகத்தை முன்மொழிய உங்கள் தைரியம் இருப்பது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். மற்ற தரப்பினர் டென்னிஸின் துணிச்சலை பாராட்டி இன்னும் சில முறை கைதட்டினர். நீங்க எங்களை கேலி பண்றீங்களா? எதிரியின் நடத்தையால் டென்னிஸ் கோபமடைந்தார். நிச்சயமா இல்லை, என் கண்களுக்கு முன்னே துணிச்சலான மனிதர்கள் மீது எனக்கு மிகுந்த பாராட்டு உண்டு. இருப்பினும் இரு தரப்பினரும் ஏதாவது பரிமாறிக்கொள்ளும் போது மட்டுமே வர்த்தகம் நிகழும். சரி, இங்கே இருக்கும் இளைஞனின் பெயர் என்ன? என் பெயர் டென்னிஸ் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவருக்கு முன்னால் இருந்தவள் சிறிது நேரம் புன்னகைத்து தன் தோரணையை சரிசெய்து தன்னை பணிவாக அறிமுகப்படுத்திக் கொண்டாள். என்னை நான் சரியாக அறிமுகப்படுத்திக் கொள்ள அனுமதியுங்கள். மாஸ்டர் எடிசாவுக்கு சேவை செய்யும் முதல் இனம் நான்தான். தற்போது நான் அவருடைய விருப்பப்படி இந்த நிலவரையை மேற்பார்வையிடுகிறேன். எஜமானருக்கு சேவை செய்யவா? தன்னை ஏடிசா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டவளின் வார்த்தைகளை டென்னிஸ் யோசித்துப் பார்த்தான். ஒருவருக்கு சேவை செய்வது என்ற குறிப்பு. அப்படியானால் இந்த நிலவரைக்கு ஒரு தனி உரிமையாளர் இருக்கின்றாரா? நீ சீக்கிரமா புரிஞ்சுக்கோ. ஹோஹோ, ஆமா, உண்மையாவே நான் அவருடைய பிரதிநிதி மட்டும்தான். இந்த நிலவரையின் உண்மையான உரிமையாளர் என் எஜமானர். டென்னிஸ் தனது குரலை உயர்த்தி தன் உறுதியை காட்டினார். நான் நிலவரையின் உரிமையாளருடன் நியாயமான வர்த்தகத்தை கோருகிறேன். டென்னிஸ் உறுதியான நடத்தையைக் கண்டு ஏடிசா முகம் சுளித்தாள். தனது எஜமானரின் நிலவரைக்குள் நுழைந்து முறையான ஆசாரம் இல்லாமல் ஒரு தொழிலை கோரும் அவரது துணிச்சலை பார்த்து அவள் எரிச்சலடைந்தாள். சரி, அதுக்கு எந்த உதவியும் இல்லை. என் அன்பே, நான் உனக்காக என் எஜமானரிடம் ஒரு வர்த்தகத்தை கோருகிறேன். சிறைச்சாலையின் மீது எடிசாவுக்கு அதிகாரம் இருந்த போதிலும் இது அவளுடைய எஜமானரால் மட்டுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். விஷயங்களை சுதந்திரமாக கையாள வழிகள் இருந்தாலும் அது அவளுடைய எஜமானரின் விருப்பத்தை மீறுவதாக இருக்கும். இந்த பணிவான வேலைக்காரன் என் எஜமானிடம் பேசத் துணிகிறான். ஏடிசா அந்த வெற்றிடத்தை பார்த்து பேசினாள். எஜமானரின் நிலவரைக்குள் படையெடுத்து இந்த முட்டாள் ஊடுருவல்காரர்களை என்ன செய்வது என்பது குறித்த வழிமுறைகளை வழங்கவும். அதை பார்த்து ஊடுருபவர்கள் விசித்திரமாக உணர்ந்தார்கள். எதிர்பார்த்தது போலவே ஊடுருவல்காரர்கள் எளிதில் அடக்கப்பட்டனர். இந்த செயல்பாட்டின் போது எலும்புக்கூடு வீரர்கள் மற்றும் மந்திரவாதி பயிற்சியாளரின் பயனற்ற தன்மையை உணர்ந்தேன். அதனால் நான் விரைவாக டெக்னைட்டை அனுப்பினேன். மறுபுறம் அது முடிந்துவிட்டது என்று நான் நினைத்த போது ஊடுருவியவர்களில் ஒருவர் திடீரென்று ஒரு வர்த்தகத்தை முன்மொழிந்தார். நீங்கள் வர்த்தகத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? நான் உடனடியாக இல்லை என்பதை கிளிக் செய்தேன். அவங்கள் என்ன பைத்தியமா? இது என்ன மாதிரியான நியாயமான வர்த்தகம்? அவங்க இங்க என் அனுமதியின்றி புகுந்து இப்போ பேரம் பேச விரும்புறாங்க. நான் ஒரு உதாரணம் காட்ட வேண்டியிருந்தது. ஆனால் நான் எப்படி கட்டளை கொடுப்பது? அந்த நேரத்தில் விளையாட்டு இடைமுகத்தில் ஒரு கிறிஸ்டல் தோன்றியது. கட்டளை, தயவு செய்து உங்களுக்கு விருப்பமான கட்டளையை குறிப்பிடவும். ஓ, அது ஒரு விளக்க வடிவத்தில் இருந்தது. நீங்கள் விருப்பங்களை தேர்ந்தெடுத்த அமைப்பு அதுவல்ல. அவரால் ஏதாவது எழுத முடியுமா? அது புரியுமா? நான் விரைவாக ஒரு கட்டளையை மெசேஜ் மூலம் செய்தேன். என் நிலவரைக்குள் வந்ததற்காக அவர்களை வருத்தப்படச் செய்யுங்கள். அது ஒரு குறுகிய, சுருக்கமான கட்டளை. அது போதுமானதாக இருக்க வேண்டும். நிலவரையில் உள்ள உயிரினங்களுக்கு இப்போது என்ன செய்வது என்று தெரியும். சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பசிக்குது. அவன் இங்கேயே கேமை முடித்துவிட்டு ஏதாவது சாப்பிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். மறுபடியும் நிலவரையில் மாஸ்டர் பதில் அளித்துவிட்டார். டென்னிஸ் கவலையுடன் ஏடிசாவை பார்த்தான். இந்த வழியாவா? எடிசா தன் விரல்களை நொறுக்கினாள். அதிலிருந்து எலும்புக்கூடுகள் குழுவில் 3 பூதங்கள் தோன்றின. இது என்ன?
அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்ததல்லவா? ஏன் திடீரென்று பூதங்கள் இங்கே வந்தன? டென்னிஸின் மனம் குழப்பத்தால் நிறைந்திருந்தது. ஹோஹோ மாஸ்டர், நீங்க இங்க இருக்கறதுல திருப்தி அடையல. டென்னிஸ் எதிர்பார்த்தது போல் எந்த வர்த்தகமும் இருக்காது. நீங்க பொய் சொல்றீங்க. இதெல்லாம் வெறும் கனவாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். உள்ளே டென்னிஸ் ஒருவித விரக்தியை உணர்ந்தார். எங்களை கேலி செய்யாதே. இந்த இடத்தை பற்றி ஆராயத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அவர்கள் தங்கள் கில்டின் பணியை பின்பற்றி நிலவரைக்குள் நுழைந்தனர். ஆனால் அது மற்ற தரப்பினருக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. பிரச்சனை என்னவென்றால், இந்த இடம் மாஸ்டருக்கு சொந்தமானது. இது ஒரு வெளிப்படையான உண்மை என்பது போல் எடிசா கூறினார். சரி, நாம இப்ப ஆரம்பிக்கலாமா என்று கூறினாள். எடிசா பேசி முடித்தவுடன் 3 பூதங்களும் விழுந்து கிடந்த சமுத்திராவின் அருகே சென்றன. அவர்களிடம் எந்த ஆயுதங்களும் இல்லை. ஆனால் டென்னிஸ் உள்ளுணர்வாக பயத்தில் கத்தினார். தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க. இருப்பினும் அவரது அழுகை வீணானது. இல்லை. டென்னிஸ் அவநம்பிக்கையான கூச்சல்களுக்குள் பூதங்கள் சமுத்திராவின் ஆடைகளை வெறித்தனமாக கிழிக்கத் தொடங்கின. அத்தியாயம் 14. சமுத்திரா மிருகங்களுடன் இனவிருத்தி செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்படுகிறாள். கோப்ளின்களுக்கும் ஓர்ஸ்களுக்கும் இடையிலான பொதுவான தன்மை இருப்பது உங்களுக்கு தெரியுமா? எடிசா மென்மையான குரலில் சொன்னாள். அந்த கேள்வி டென்னிஸை நோக்கி கேட்கப்பட்டது. இருப்பினும் டென்னிஸால் பதிலளிக்க முடியவில்லை. டென்னிஸ் தாகத்தில் இருந்தான். தண்ணீர் வேண்டும் என்றான். ஏனென்றால் அவர்கள் நிலவரையில் சிக்கி 2 நாட்கள் ஆகிவிட்டன. அவருடைய பார்வை மங்கலாக இருந்தது. அவரது உடல் தண்ணீருக்காக மிகவும் ஏங்கிக் கொண்டிருந்தது. டென்னிஸ் தனது நாக்கை காற்றை நோக்கி நீட்டினார். ஈரப்பதத்தின் ஒரு சிறிய தொணுக்கு கூட கிடைக்கும் என்ற நம்பிக்கையில். ஆனால் அவரது தாகம் மேலும் மேலும் அதிகரித்தது. இருப்பினும் டென்னிஸ் நிலையை பொருட்படுத்தாமல் எடிசா தனது விளக்கத்தை தொடர்ந்தாள். பொதுவான விஷயம் என்னவென்றால், 2 இனங்களுக்கும் பெண்கள் பிறப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. பொதுவாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் சுமார் 9 ஆண்கள் பிறக்கிறார்கள். நிச்சயமாக அந்த ஒரு பெண் கூட பிறக்காமல் இருக்க வாய்ப்பு இருந்தது. எடிசா குறும்பாக சிரித்தாள். பெண்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதால் அவர்களால் வழக்கமான வழிமுறைகள் மூலம் தங்கள் மக்கள் தொகையை அதிகரிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் முற்றிலும் மாறுபட்ட முறையை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எடிசாவின் தொடர்ச்சியான கேள்விகளுக்கு பிறகும் டென்னிஸ் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அவர் ஏற்கனவே பாதி மனதை விட்டு வெளியேறி முற்றிலும் சோர்வடைந்திருந்தார். அவனால் எதையும் யோசிக்க முடியவில்லை. அவருக்கு முன்னால் ஒருவரை மட்டுமே பார்க்க முடிந்தது. சமுத்ராவின் உடைகள் கிழிந்து தரையில் படுத்திருந்தாள். அடையாளம் தெரியாத திரவங்கள் அவளை மூடியிருந்தன. அவளுடைய உடலும் மனமும் பூதங்களுடன் அவள் உடலுறவில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாள். பதில் என்னவென்றால், அவை வெவ்வேறு இனங்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன. எடிசா தலையை ஆட்டினாள். பிறகு மீண்டும் பேச ஆரம்பித்தாள். ஓர்க்ஸ் ஒரு புறம் இருக்க, கோப்ளின்கள் இனப்பெருக்கத்திற்காக மற்ற உயிரினங்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். உணவுச் சங்கிலியின் கீழ் மட்டங்களுக்கு கோப்ளின்கள் பொறுப்பு. எனவே அவை மற்ற இனங்களை தேடுவது எளிதல்ல. எனவே பூதங்கள் மனித இனப்பெருக்கத்தை நாடி வந்தன. நிச்சயமாக மனிதர்களில் அவர்கள் மாவீரர்கள் அல்லது மந்திரவாதிகள் போன்ற வலிமையானவர்களை கிடைக்கிறார்கள். ஹோஹோ, என்ன ஒரு ஆச்சரியம்! பூதங்களுக்கும் கூட வரம்புகள் இருந்தன. மேலும் சக்தி வாய்ந்த மனிதர்களைப் பற்றி அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. டென்னிஸ் முகபாவனை திடீரென்று மாறியது. இதுவரை அவளுடைய செயல்களும் வார்த்தைகளும் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை புரிந்து கொள்வதை எளிதாக்கின. இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. மாயாஜால திறன்களைக் கொண்ட மனிதனுக்கும் பூதங்களுக்கும் கப்ளின்ஸ் இடையில் பிறக்கும் பூத குழந்தைகள் காப்ளின்ஸ் குட்டிகள் என்ன மாதிரியான சக்தியை பெற்றிருக்கும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவை அனைத்தும் அசாதாரண பூதங்கள்.
எதிர்காலத்தில் அவர்கள் இந்த நிலவரையில் பூதக்குட்டிகளை வளர்ப்பார்கள். இந்த உயிரினங்கள் இந்த நிலவரையில் பிறக்கும், மேலும் அவை நிலவரையின் வளர்ச்சிக்கு தொழிலாளர்களாக வேலை செய்வார்கள். ஆஹா, அதை பத்தி யோசிச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எடிசா தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு ஒரு பரவசமான முகபாவனையை காட்டினாள். இருப்பினும் டென்னிஸ்க்கு அதைவிட பயங்கரமான விஷயம் எதுவும் இல்லை. அரக்கர்களின் இனப்பெருக்கத்திற்கு மக்களை பயன்படுத்துவது நினைத்து பார்க்க முடியாதது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நடுங்கும் குரலுடன் டென்னிஸ் இறுதியாக பேச முடிந்தது. இதிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அவன் தன்னிடம் இருந்த முழு பலத்தையும் பயன்படுத்தி தன் கத்தினான். நாம் இங்கிருந்து வெளியேற முடியாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு வாரத்திற்குள் தொடர்பு இல்லை என்றால் மற்ற வீரர்கள் இங்கே வருவார்கள். அவரது வார்த்தைகளில் ஒரு உண்மை இருந்தது. நிலவரை தேடலை ஏற்றுக்கொண்ட வீரராக ஒரு வாரத்திற்கு தொடர்பு கொள்ள தவறினால் கில்ட் விசாரணையை தொடங்கும். அசுர அலைகளை தடுக்க நிலவரையை உன்னிப்பாக நிர்வகிப்பது கில்ட்டின் கொள்கையாக இருந்தது. அப்போ நீயும் அந்த அடாவடி பையனும் முடிஞ்சு போயிட்டீங்க. இப்போதே எங்களை விடுவித்தால் நல்லது. உனக்கு எவ்வளவு தைரியம்? பூச்சி என்று அழைக்கப்படவே தகுதியில்லாத ஒரு உயிரினம் எஜமானரை பற்றி பேசத் துணிந்தது. அது விரும்பத்தகாததாக இருந்தது. எடிசா தன் கையால் டென்னிஸ் வாயை பிடித்தாள். உன் முகத்தை கிழித்திருந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டாள். அவள் வலுக்கட்டாயமாக அவனை வாயடைக்க இதைச் செய்தாள். எடிசா தன் விரலை அசைத்தபோது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போதங்கள் மீண்டும் நகரத் தொடங்கின. அவர்களின் ஒரே குறிக்கோள் இன்பம் மட்டுமே. டென்னிஸ் அந்த பயங்கரமான காட்சியை பார்க்க வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தப்பட்டார். உன் தலையை தூக்கி எறிய முடியாது. எஜமானரின் நிலவரைக்குள் படையெடுப்பதன் விளைவுகளை ஏற்றுக்கொள்வது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். அச்சச்சோ! 2 நாட்களாக அவர் இந்த பயங்கரமான காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தான். டென்னிஸ் உடலும் மனமும் ஏற்கனவே அவற்றின் எல்லையை எட்டியிருந்தன. என்னை கொல்லுங்க பிளீஸ் என்று கதறினான். ஒரு காலத்தில்தான் விரும்பிய பெண் வேதனையில் இருப்பதை அவனால் இனியும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் மனம் குளிர்ந்தது. அவன் எதிர்பார்த்த அந்த குழு இன்னும் 5 நாட்களுக்கு வராது. அதுவரை அவர் உயிருடன் இருப்பார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. உண்மையில் அவர் தொடர்ந்து துன்பப்படும் வரை உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்வது பாதுகாப்பானது. எனவே அவர்களை மேலும் அவமானப்படுத்துவதை நிறுத்த தன்னை தாழ்த்திக் கொள்ள அனுமதிக்குமாறு அவர் எடிசாவிடம் கேட்டிருந்தார். நீ உண்மையிலேயே சாக விரும்புகிறாயா? எடிசாவின் கண்கள் டென்னிஸ் கண்களை சந்தித்தன. அவன் அவநம்பிக்கையுடன் தலையசைத்தான். சரி, இந்த கட்டத்தில் எஜமானரும் திருப்தி அடைய வேண்டும். அவளுடைய வார்த்தைகள் நம்பிக்கையின் ஒரு ஒளியைக் கொண்டு வந்தன. இனியும் துன்பத்தை தாங்காமல் அவன் இறுதியாக நிம்மதியாக கண்களை மூடிக்கொள்ள முடியும். இப்போது என் கண்களைப் பார். எடிசாவின் பார்வை மாறியது. அவள் தன் சக்தியை டென்னிஸ் மேல் பயன்படுத்தியிருந்தாள். அது ஒரு சக்யூபஸின் வசீகரம். சக்கபஸின் வசீகரம் கொடியது. சக்கபஸின் தரவரிசை உயர்ந்தால் திறமையின் விளைவு மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனால் மயங்கிய ஆண்கள் அந்த பெண்மணியை தவிர வேறு எந்த பெண்ணின் மீதும் ஈர்ப்பை உணர முடியவில்லை. மேலும் அரக்கர்கள் சோர்வடைந்து இடுப்பை அசைக்க முடியாத அளவுக்கு கூட கிளர்ச்சி நிலையில் இருந்தனர். சக்யூபஸால் மயங்கியவர்களின் கதி அதுதான். எடிசா, என் பெண்மணி. இப்போது டென்னிஸ் எடிசாவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்து ஒரு உண்மையுள்ள ஊழியராக மாறிவிட்டார். அவள் முன் அவன் ஒரு மிருகத்தைப் போல நடந்து கொண்டான். டென்னிஸ் ஒரு மிருகத்தைப் போல தனது ஆசைகளுக்கு அடிபணிவதைக் கண்டு எடிசா முகம் சுளித்தாள். என் உடலை மாஸ்டரால் மட்டுமே விரும்ப முடியும். எடிசா சமுத்ராவின் பக்கம் சுட்டிக் காட்டினாள். அந்த பொண்ணுக்கு என்ன? இருப்பினும் டென்னிஸால் எடிசாவை தவிர வேறு எந்த பெண்ணின் மீதும் ஈர்ப்பை உணர முடியவில்லை. எடிசாவை அடக்க முடியாமல் தவித்து அவனால்
தன் பொங்கி எழும் காமத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. தனது காமத்திற்கு அடிபணிந்து டென்னிஸ் சமுத்திராவை அணுகினார். வேண்டாம், ப்ளீஸ் என்று கத்தினாள். டென்னிஸ் நிலையை பார்த்து சமுத்ரா பலவீனமாக பேசினார். ஆனால் அவளால் அவனை தடுக்க முடியவில்லை. மிகுந்த முயற்சியுடன் அவள் தன் மன உறுதியின் கடைசி நூலை பிடித்துக் கொண்டிருந்தாள். அது அறுந்து போனது. ஆஹாஹாஹா! சமுத்ரா பைத்தியம் பிடித்தது போல் சிரிக்க ஆரம்பித்தாள். இந்த இடம் விலங்குகளின் உலகமாக மாறியிருந்தது. அங்கு ஒவ்வொருவரும் கட்டுப்பாடு இல்லாமல் தங்கள் சொந்த இன்பங்களை தேடிக் கொண்டிருந்தனர். டஸ்! இந்த காட்சியை பார்த்து ஏடிசா தன் நாக்கை கவ்வினாள். அவளுக்கு அது பரிதாபமாக இருந்தது. அதே நேரத்தில் அவளுடைய கோபமும் அதிகரித்தது. அந்த மோசமான ஒட்டுண்ணிகள் எஜமானரின் நிலவறைக்குள் படையெடுக்க துணிந்தன. எடிசாவின் முகபாவனை முறுக்கியது. அவள் திரும்பி பார்த்தாள். அவை இனிமேல் பார்ப்பதற்கு தகுதியற்றவையாக இருந்தன. அவள் டெத் நைட்டிடம் சைகை செய்தாள். ஆண்களைக் கொல்லுங்கள். பெண்கள் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. சமுத்ரா செய்ய வேண்டியது நிறைய இருந்தது. அவள் உடல் அழைக்கப்படும் வரை நிலவரையின் தொழிலாளர்களை குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொண்டே இருப்பாள். அது எவ்வளவு அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். இது நிலவரையில் நடந்த தாய்மை பாசம். டெத் நைட் அதன் இடுப்பிலிருந்து வாளை உருவினார். வரையப்பட்ட கத்தி டென்னிஸ் இதயத்தை துடைத்தது. இதனால் ஒரு காலத்தில் அந்த பெண்ணை நேசித்த டென்னிஸ் அவளை தழுவிக்கொண்டே தனது முடிவைச் சந்தித்தார். அவரது தளர்ந்த முகத்தில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது சோக கண்ணீரா அல்லது இந்த கொடுமையில் இருந்து விடுதலையைப் பெற்று கொண்டாடும் மகிழ்ச்சி கண்ணீரா என்பது யாருக்கும் தெரியவில்லை. இருப்பினும் அது அர்த்தமற்றதாகிவிட்டது. டென்னிஸ் உயிரற்ற உடல் மீண்டும் நகரத் தொடங்கியது. இது மிகவும் இயற்கைக்கு மாறான இயக்கமாகும். இது டெத் நைட்டின் திறமையின் விளைவாகும். டெச்சேடோ மரணத்தின் நிழல். டெத் நைட் வழங்கிய ஒரு திறமை. அதனால் கொல்லப்பட்டவனை ஒரு பேயாக உயிர்த்தெழுப்புகிறது. இதயம் துளைக்கப்பட்ட டென்னிஸ் மீண்டும் ஒரு பேயாக பிறந்தான். விசுவாசமாக இருப்பவன். இருப்பினும் அது ஒரு சாதாரண பேய் அல்ல. எடிசாவின் பேயின் நடத்தையால் ஆச்சரியப்பட்டதாக தோன்றியது. அவன் ஒரு பேய் போல மாறிவிட்டாலும் அவனுடைய முன்னாள் ஈர்ப்பு இன்னும் அப்படியே இருந்தது. இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இருப்பினும் உங்கள் விசுவாசம் மாஸ்டரிடம் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். எடிசா சிரித்துக்கொண்டே பேயாக மாறிய டென்னிஸ் முதல் பகுதிக்கு அனுப்ப முயன்றாள். ஆனால் பேய் அசையவில்லை. இந்த பேய் எரிச்சலூட்டும் விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வசீகரத்தை பயன்படுத்தியிருக்க கூடாது. ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. டென்னிஸ் தனது பேய் வடிவத்தில் எடிசாவை தொடர்ந்து பின்தொடர்வார். சரி, இதை தவிர்க்க முடியாது. இனிமேல் நான் உன்னை டென்னி என்றுதான் அழைப்பேன். அதனால் என் வழியில் குறுக்கிடாதே. எடிசா டென்னி ஒதுக்கித் தள்ளிவிட்டு கைதட்டினாள். இப்போது செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. நிலவரையை நிர்வகிக்கவும் உள்ளே கால் வைப்பவர்களுக்கு பயத்தினை உருவாக்கவும் மாஸ்டர் அவளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதற்காக அவள் மும்முரமாக இருக்க வேண்டியிருந்தது. தேவையான பொருட்களை பெற வணிகர்களுடன் வர்த்தகம் செய்தல், நிலவரை முழுவதும் பல்வேறு பணிகளை நிர்வகித்தல், சிறிது காலத்திற்கு செய்ய நிறைய இருந்தது. இருப்பினும் எடிசா சோர்வடைந்ததாக தெரியவில்லை. இனிமேல் ரேடான் கண்டம் முழுவதும் எஜமானரின் புகழை பரப்ப வேண்டிய நேரம் இது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முழு கண்டமும் குருவின் புகழால் சூழப்படும் இடத்தில் தற்போதைய கஷ்டங்கள் ஒன்றுமில்லை. அந்த நாள் விரைவில் வரும் என்று நம்புகிறேன். எடிசாவின் வெறித்தனமான சிரிப்பு நிலவரை முழுவதும் எதிரொலித்தது. சிஸ்டத்திலிருந்து அறிவிப்புகள் வர துவங்கியது. ஊடுருவல்காரர்களை வெற்றிகரமாக விரட்டியடித்தது. பிக் பாஸ் திறப்பு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டன. பிக் பாஸ் திறக்கப்பட்டது. அந்த பகுதியில் 30 அல்லது அதற்கு மேற்பட்ட அரக்கர்கள் இருக்கும்போது அந்த பகுதிக்கு பிக் பாஸ் என்று நீங்கள் நியமிக்கலாம். டஞ்சியன் சப்போர்ட் ஸ்பாட் திறப்பதற்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. டஞ்சியன் சப்போர்ட் ஸ்பேட் திறக்கப்பட்டது.
நீங்கள் மற்ற நிலவரைகளுக்கு ஆதரவை வழங்கலாம் அல்லது அரக்கர்களை அனுப்பலாம். தனித்துவமான மான்ஸ்டர் டென்னிஸ் பெறப்பட்டது 3 நட்சத்திரம். அவரது ஸ்மார்ட் போனில் அலாரம் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்தது. துரதிருஷ்டவசமாக சரித்திரன் தற்போது நிலவரையில் ஒரு தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருந்தார். அதனால் அவரால் அலாரத்தை சரிபார்க்க முடியவில்லை. ஆனால் அலாரம் அத்துடன் நிற்கவில்லை. மதிப்பெண் பெறுதல் நடந்து கொண்டிருக்கிறது. பயிற்சி வெற்றிகரமாக முடிந்தது. சரித்திரன் ஆன்மா நிலவரையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த அலாரம் 5 நிமிடங்களில் தானாகவே நீக்கப்படும்.